கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாக. வாசிக்கப்பட வேண்டிய இரண்டாவது வேத பாடம் ஏசாயா தீர்க்கதரிசிகளின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் வசனங்கள் 10 முதல் 15 வரை. ஏசாயா 7ஆம் அதிகாரம் 10 முதல் 15 வரை. பின்னும் கர்த்தர் ஆகாசை நோக்கி, நீ உன் தேவனாய கர்த்தரிடத்தில் ஒரு அடையாளத்தை வேண்டிக்கொள், அதை ஆழத்தில் இருந்தாயிலும் உன்னதத்தில் இருந்தாயிலும் உண்டாக கேட்டுக்கொள் என்று சொன்னார். ஆகாசோ, நான் கேட்க மாட்டேன், நான் கர்த்தரை பரீட்சை செய்ய மாட்டேன் என்றான். அப்பொழுது ஏசாயா, தாவீதின் வம்சத்தாரே கேளுங்கள், நீங்கள் மனுஷரை விசனப்படுத்துகிறது போதாதென்று என் தேவனையும் விசனப்படுத்த பார்க்கிறீர்களோ? ஆதலால் ஆண்டவர் தாமே உங்களுக்கு ஒரு அடையாளத்தை கொடுப்பார். இதோ, ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவாள். தீமையை வெறுத்து நன்மையை தெரிந்து கொள்ள அறியும் வயது மட்டும் அவர் வெண்ணையையும் தேனையும் சாப்பிடுவார் என்பது வாசிக்கப்பட வேண்டிய வேத பாடம் வாசித்தாயிற்று.